பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த 10 திக்ருகள். 1. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். சிறப்பு. 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. 2. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சிறப்பு. நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். 3. அல்லாஹு அக்பர், பொருள் அல்லாஹ் மிக பெரியவன். சிறப்பு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். 4. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. சிறப்பு. வானங்கள் மற்றும் பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொண்டதே ஆகும். 5. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, பொருள் அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன். சிறப்பு. கடலின் நுரை அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும். 6. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், பொருள் கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கின்றேன், அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன். சிறப்பு. நன்மை தீமை நிறுக்கப்படும் மிஜான் எனும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு அது பிரியமானவை. 7. அல்லாஹு அக்பர் கஃபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதௌ வ அஸீலா, பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன். இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இறையருள் கிடைக்கின்றது. 8. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரின் தய்யபின் முபாரக்கன் அக்ஃபிஹி, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. சிறப்பு. 12 வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவுக்கு நன்மை நிறைந்தது. 9. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். சிறப்பு. 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். மேலும் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் அளிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சைத்தானில் இருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும். 10. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته, பொருள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரா அலி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழும் இடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை லுஹர் தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போதும் நான்